ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து வெளிவந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 வகையான பதவியின் கீழே தலா 150 வேக்கன்சி 450 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் நமக்கு எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க, அப்ளிகேஷன் நம்ம எங்கே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மதுரை மண்டலத்திலிருந்து தற்போதைக்கு நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. பல்வேறு பதவிகள் வழியாக நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு மண்டலத்திலிருந்தும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வெளிவரப்போகுது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வெளிவர அரசு வேலைவாய்ப்புகளும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புகள் இருக்கட்டும் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க அதை செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு மதுரை மண்டலத்திலிருந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் வேலைவாய்ப்பு நமக்கு அறிவிச்சிருக்காங்க. நெல் கொள்முதல் பருவகால பணிக்கு பட்டியல் எழுத்தர், உதவுவர் மற்றும் காவலர் பணியிடங்களுக்கு 2024 ஜூலை 1 அன்று தகுதிப்படி இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு அறிவிச்சிருக்காங்க. அதாவது உங்களுக்கான ஏஜ் கட் ஆஃப் 2024 ஜூலை 1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பணினா பருவகால பட்டியல் எழுத்தர், அதாவது பெண்கள் உட்பட. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பருவகால உதவுபவர் பெண்கள் உட்பட. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பருவகால காவலர் ஆண்கள் மட்டும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும். இந்த 3 வகையான பதவியின் கீழே தான் நமக்கு 150 வேக்கன்சின்னு மொத்தமாக 450 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 3 வகையான பணிகளுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தர் மற்றும் பருவகால உதவுபவர் கல்வி மதிப்பெண் பட்டியலுக்கு 50% மதிப்பெண்களும் நேர்முக தேர்வுக்கு 50% மதிப்பெண்கள் என்ற அடிப்படையில் தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பருவகால காவலருக்கு 100% மதிப்பெண்களும் நேர்காணல் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் எடுத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் செலெக்ஷன் முழுக்க இருக்க போகுது. அதுக்கடுத்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்க போகுது. பார்த்திங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தராக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பருவகால உதவுவர் அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பருவகால உதவுவர் பருவகால காவலருக்கு ஸோ உங்களுக்கு காவல் பணி இருக்கும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பருவகால பட்டியல் எழுத்தர் இந்த கிளர்க் ஒர்க்குக்கு நீங்கள் இளங்கலை அறிவியல், அதாவது பிஎஸ்சி சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா வேளாண்மை கல்வி நீங்கள் முடிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பொறியியல் பட்டம் பெற்றிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வேளாண் துறையில் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பருவகால உதவுவருக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது. பருவகால காவலருக்கு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு மட்டும் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு இந்த 3 வகையான பதவிகளின் கீழே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் கம்யூனிட்டி வைஸாக வேக்கன்சி எவ்வளோ பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பருவகால பட்டியல் எழுத்தர் கிளர்க் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த 150 வேக்கன்சியில் ஓசிக்கு 45 வேக்கன்சி இருக்குது. இவங்க 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து எம்பிசி, பிசி முஸ்லீம் இவங்க பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு வயசாக நமக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எம்பிசிக்கு 31 வேக்கன்சி இருக்குது, பிசிக்கு 41 வேக்கன்சி இருக்குது, பிசிஎம்முக்கு 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இவங்க 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். எஸ்சி மற்றும் எஸ்சிஏ அருந்ததியர், அப்புறம் எஸ்சி மற்றும் எஸ்டி அருந்ததியருக்கு பார்த்திங்கன்னா 26 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு 2 வேக்கன்சி இருக்குது. இவங்க 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பருவகால உதவுவர், அதாவது ஹெல்ப்பர் இந்த வேலை வாய்ப்புக்கு எஸ்சி மற்றும் எஸ்சிஏ அருந்ததியர் மற்றும் எஸ்டி இவங்களுக்கான வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 25 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு 2 வேக்கன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். எம்பிசிக்கு பார்த்திங்கன்னா 32 வேக்கன்சியும், பிசிக்கு 42 வேக்கன்சியும், பிசி முஸ்லீமுக்கு 7 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஓசிக்கு 42 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பருவகால காவலர் எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா 24 வேக்கன்சி இருக்குது, எஸ்டிக்கு 1 வேக்கன்சி இருக்குது. எம்பிசிக்கு 30 வேக்கன்சியும், பிசிக்கு 44 வேக்கன்சியும், பிசி முஸ்லீமுக்கு 6 வேக்கன்சி இருக்குது, ஓசிக்கு 45 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் தகுதி இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் இந்த 3 வகையான பதவிகளுக்குமே ஒன்றா தான் கொடுத்துருக்காங்க. ஓசிக்கு பார்த்திங்கன்னா 32 வயசு வரைக்கும், எம்பிசி, பிசி முஸ்லீம் இவங்களுக்கு 34 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டிக்கு 37 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் வரம்பு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2024 ஜூலை 1 வரைக்கும் கன்சிடர் பண்ணிப்பாங்க.
அதுக்கடுத்து குறைந்தபட்ச ஊதியம் பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரி உங்களுக்கு வந்து 5000த்துக்கு மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 3 வகையான பதவிகளுக்கும் விருப்பமும் தகுதி இருக்கவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 28, 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பங்களை வந்து நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னா, அடுத்து விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய முகவரி துணை ஆட்சியர் மண்டல மேலாளர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மதுரை மண்டலம் லெவல் 4 பில்டிங் 2வது தளம் பிஎஸ்என்எல் வளாகம் தல்லாக்குளம் மதுரை 625-002 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் பிப்ரவரி 28, 2025 ஈவினிங்குள்ளே போயிட்டு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைன் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் பாருங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. மதுரை மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணும் தகுதியுடைய ஆண் பெண் மற்றும் விண்ணப்பதாரர்கள் ஒரே சான்றிதழ்களுடன் கீழ்கண்ட முகவரிக்கு பதிவு அஞ்சல் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பதாரர் தங்களுடைய மின்னஞ்சல் இமெயில் ஐடி முகவரினை விண்ணப்பத்தை கட்டாயம் குறிப்பிட வேண்டும். அனைத்து தொடர்புகளும் வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி மூலம் தான் வந்து அனுப்புவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ண பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே தனியாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்ப பாருங்கள். அடுத்து அப்ளை ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அப்ளிகேஷன் எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. நீங்கள் அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் அப்படின்னு சொல்லி அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களுடைய நேமு, தந்தை பெயர், பாதுகாவலர் பெயர், உங்களுடைய ஜாதி, அப்புறம் வந்து உங்களுடைய இருப்பிடம், மின்னஞ்சல் முகவரி, ஃபோன் நம்பர், அப்புறம் நிரந்தர முகவரி, அப்புறம் தற்போது வச்சுட்டுருக்கிற முகவரி, இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷனோடு இணைச்சி நீங்கள் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸ்க்கு வந்து அனுப்ப பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.